டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாமகவின் அன்புமணியின் நடைப்பயணம் தற்போது திருப்போரூரில் தொடங்கி இருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். உரிமை மீட்க தலைமுறைக்காக அன்புமணியின் நடைப்பயணம் திருப்போரூரில் தொடங்கி இருக்கிறது. தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் என்ற பெயரில் அன்புமணியின் 100 நாள் பயணமானது திருப்போரூர் முருகன் கோயிலில் அவர் சாமி தரிசனம் செய்துவிட்டு பயணமானது தொடங்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். ஏற்கனவே திமுக அதிமுக தரப்பில் இருந்தெல்லாம் தேர்தலுக்கான ஒரு சுற்றுப்பயணமாக மக்களை சந்திக்கக்கூடிய நிகழ்வானது தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய சூழலில் பாமக தரப்பிலிருந்து தற்போது இந்த நடைப்பயணமானது தொடங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திருப்போரூர்ல அது தொடங்கியிருக்கு. அதுக்கான காரணம் என்ன? முழு விவரங்களை பதிவு செய்யலாம். கனிமொழி, வணக்கம். பாமகவினுடைய அந்த தேர்தல் சுற்றுப்பயணம் இன்று தொடங்கி இருக்கிறது. இன்று தொடங்கியதற்கான காரணம் டாக்டர் ராமதாஸ், பாமகவினுடைய நிறுவனர், அவருடைய பிறந்த நாள் என்று. எனவே அவருடைய பிறந்த நாள் அன்று தொடங்கப்படும் என்று ஏற்கனவே அன்புமணி தெரிவித்திருந்தார். எனவே அந்த அடிப்படையிலே இன்று அன்புமணி நடத்தக்கூடிய இந்த நடைப்பயணம் தொடங்கி இருக்கின்றது. அதாவது தமிழக மக்களுக்கான உரிமை மீட்பு பயணம் என்று இதற்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். 10 விதமான உரிமைகளை தமிழ்நாட்டு மக்களுக்கு மீட்டு கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த நடைபயணத்தை தொடங்கி இருப்பதாக அன்புமணி தெரிவித்திருக்கிறார். அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால் அனைத்து மக்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு உரிமைகள் தமிழக மக்களுக்கு மறுக்கப்பட்டு வருவதாகவும் அதனை மீட்டெடுப்பதற்காக பாமக சார்பில் அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தமிழகம் முழுவதும் நடைபயணம் மேற்கொள்ள இருப்பதாக அறிவித்து இந்த நடைபயணத்தை இன்று திருப்போரூர் முருகன் கோவிலில் சாமி வழிபாடு செய்து பிறகு அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து இந்த நடைபயணத்தை அவர் தொடங்கி இருக்கிறார். இது என்னென்ன 10 விஷயங்கள் என்றால், சமூக நீதிக்கான உரிமை, வன்முறை இல்லா வாழ்வுக்கான மகளிர் உரிமை, வேலைக்கான உரிமை, விவசாய உரிமை, உணவுக்கான உரிமை, வளர்ச்சிக்கான உரிமை, மேலும் தரமான கல்வி கிடைக்க வேண்டும், அதே போல மது போதை இல்லா தமிழகம் வேண்டும், நீடித்த நகர்ப்புற வளர்ச்சி வேண்டும், ஆரோக்கியமான சுற்றுச்சூழல் அமைய வேண்டும். இப்படி 10 விதமான விஷயங்களை குறிப்பிட்டு அந்த விஷயங்களுக்காக நடைபயணம் கொள்வதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இன்று தொடங்கக்கூடிய அந்த நடைபயணம் 100 நாட்கள் நடைபெறும் என்றும் நவம்பர் 1ஆம் தேதி இது தர்மபுரியிலே நிறைவடையும் என்றும் பாமக சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாமகவினுடைய தலைவர் அன்புமணியுடன் ஏராளமான பாமக நிர்வாகிகள், அக்கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் என பலரும் திரண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டுக்கான இந்த அடிப்படை உரிமைகள் தமிழக மக்களுக்கு கிடைக்கவில்லை என்பதை ஒரு சிறு துண்டு பிரசுரமாக அச்சடித்து அதனை அவர்கள் பல்வேறு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் விநியோகித்து சென்று கொண்டிருக்கிறார்கள். மேலும் மேற்கொண்டு பொதுக்கூட்டம் ஒன்றும் நடைபெற இருக்கின்றது. அந்த இடத்தில் இந்த அடிப்படை உரிமைகள் கிடைப்பதற்கு தடையாக இருப்பது எது, என்ன செய்தால் தரமான கல்வி, தரமான மருத்துவம், தரமான வளர்ச்சி, பெண்களுக்கான பாதுகாப்பு போன்றவை எல்லாம் கிடைக்கும் என்பது குறித்தும் பேச இருப்பதாகவும் அது தொடர்பாக பாமக தொடர்ந்து குரல் கொடுக்கும் என்றும் தொடர்ந்து போராடும் என்றும் அன்புமணி தெரிவித்திருக்கிறார். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.